108 திருக்குறள் போற்றியே எங்களுடைய வழிகாட்டி இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் எங்களுக்கு வழிவகுத்து தந்த முதுமுனைவர் ரா. இளங்குமரன் ஐயா அவர்கள் போற்றியை ஏற்றித் தந்துள்ளார்கள். அந்த பாடல் இப்பொழுது ஒலிபெருக்கில் வரும். இந்த திருக்குறள் போற்றியானது திருக்குறளிலிருந்து எடுத்தாளப்பட்ட 108 வரிகளிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளை எங்களுக்கு வகுத்து தந்த முதுமுனைவர் ரா. இளங்குமரன் ஐயா அவர்கள் இந்த திருக்குறள் போற்றியை இயற்றியுள்ளார்கள். அந்த முதுமுனைவர் ரா. இளங்குமரன் ஐயா அவர்கள் செந்தமிழ் அந்தனர் என்று அனைத்து மக்களாலும் அன்போடு அழைக்கப்பட்டவர். இது போன்ற நிகழ்வுகளை 5000 நிகழ்வுகளை நிகழ்த்தி 95 அகவை வரை வாழ்ந்து மறைந்தார். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய முறைகள் அனைத்துமே தமிழ் வழியில் திருக்குறள் வழியில் தான் நாம் நிகழ்த்தி வந்துள்ளோம். அந்த மரபு தொடர வேண்டும். இந்த தமிழ் வழி திருமணங்கள், தமிழ் வழி நிகழ்வுகள் தொடர்ந்து இந்த மண்ணில் நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் எங்களுக்கு முதுமுனைவர் ரா. இளங்குமரன் ஐயா அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பயிற்சி அளித்து எங்களை போன்ற இளைய தலைமுறைக்கு திருக்குறள் நெறி கரகாசம் பயிற்சி தந்து எங்களை உருவாக்கி விட்டுள்ளார்கள். அந்த முதுமுனைவர் அவர்கள் 5-6 நிகழ்வுகளை தமிழ் வழியில் திருமணம், திருக்குறள் வழியில் திருமணம், புதுமனை புகு விழா, பிறந்தநாள் விழா, பெயர் சூட்டு விழா, காதலி விழா, அலுவலகம் கடைகள் திறப்பு விழா, நீத்தா நினைவேந்தல், இப்படி பிறப்பு முதல் இறப்போரையிலான அனைத்து நிகழ்வுகளையுமே திருக்குறள் நெறியில் தமிழ் வழியில் இனிய நடையில் அனைவருக்கும் புரிகின்ற தமிழ் மொழியில் நமக்கு நடத்தி தந்து எங்களுக்கு உருவாக்கி சென்றுள்ள முதுமுனைவர் ரா. இளங்குமரன் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர் இயற்றிய அந்த திருக்குறள் போற்றியை இப்பொழுது உங்கள் கைகளில் தாளாக அச்சிட்டு தந்துள்ளோம். அந்த போற்றி அந்த ஒளிபெருக்கி பாட அனைவரும் சேர்ந்து பாடுங்கள். அந்த போற்றி பாடும்போது மணமக்கள் இருவரும் இந்த மனத்தூவலை திருவள்ளுவர் படத்திற்கும் திருக்குறளுக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் மனத்தூவி வணங்குவார்கள். ஏன் இந்த மலர்களால் நாம் வணங்குகின்றோம் என்ற காரணத்தையும் சொல்கின்றேன். நம்முடைய தமிழர் ஆதித்தமிழர் வழிபாடுகளில் நெருப்பு வழிபாடு கிடையாது. நெருப்பை வணங்குவது நம்முடைய மரபு அல்ல. மலர்களாலும் நீராலும் தான் நம்முடைய வழிபாடுகள்